Hello friends, welcome to VMLiteracy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th max example 6.4 பார்க்கலாம். If secant theta is equal to 13 divided by 5, then show that 2 sin theta minus 3 cos theta whole divided by 4 sin theta minus 9 cos theta that is equal to 3. ஸோ இங்கே சீக்கன் தீட்டாவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த வேல்யூ வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூஷனுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டாவுடைய வேல்யூ வேணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வரக்கூடிய ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 3க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு கிவன் வேல்யூ வச்சு சீக்கன் தீட்டா அப்படிங்கிறது எதனுடைய ரெசிப்ரோக்கல்? காஸ் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் இல்லையா? ஸோ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ 5 டிவைட் பை 13 நம்ம இதில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த சப்ஸ்டியூஷனுக்கு வேல்யூ நமக்கு ரெடி 5 டிவைட் பை 13. ஆனால் நமக்கு சைன் தீட்டாவுடைய வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ சைன் தீட்டாவுடைய வேல்யூவை நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய இந்த சீக்கன் தீட்டாவிலேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். சீக்கன் தீட்டாவுடைய ஃபார்முலா நமக்கு என்ன? ஹைப்போடனஸ் டிவைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஹைப்போடனஸ் வந்து நமக்கு 13, அட்ஜசன்ட் வந்து நமக்கு 5. ஸோ தீட்டா எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட். ஸோ இந்த வேல்யூ ஹைப்போடனஸ், இங்கே பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைட். ஸோ 13, 5 கிடச்சிருக்கு, நம்ம கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. ஸோ இந்த ஆப்போசிட் சைடோடைய மெஷர்மெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரமில் ஆக்சுவலி நமக்கு இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? BC square is equal to AB square plus AC square அப்படின்னு ஆக்சுவலி இருக்கணும். இங்கே BC ஸ்கொயரோடைய வேல்யூ 13 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே ஏசியோடைய வேல்யூ வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? இந்த சைடுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடுடைய மெஷர்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அது இங்கே கண்டினியூ ஆகிருக்கு. 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்னா 169, 5 ஸ்கொயர்னா 25. ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 144 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது எதனுடைய எக்ஸாக்ட் ரூட்? 12 உடைய எக்ஸாக்ட் ரூட் இது. ஸோ இங்கே நமக்கு இந்த 12 அப்படிங்கிறது எதனுடைய வேல்யூ? ஆப்போசிட் சைடுடைய வேல்யூ இல்லையா? ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் தீட்டாவுடைய வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னது? ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போடனஸ். ஆப்போசிட் நம்ம இங்கே தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12 டிவைடட் பை ஹைப்போடனஸ் நமக்கு 13 இல்லையா? ஆல்ரெடி காசுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 5/13. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2 இன்டூ சைன் தீட்டாவுடைய வேல்யூ என்ன? 12 டிவைடட் பை 13. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 3 இன்டூ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ என்ன? 5 டிவைடட் பை 13. ஸோ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இது வந்து ஹோல் நம்பர், நம்ம ஃப்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். 2 12s are 24 டிவைடட் பை 13. இங்கே மைனஸ் 3 5s are 15. இது ஒரு ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ டினாமினேட்டரில் 4 சைன் தீட்டாக்கு பதிலாக 12/13 மைனஸ் 9 இன்ட்டு காஸ் தீட்டாக்கு பதிலாக 5/13 போட்டிருக்கோம். ஸோ இங்கே 4 12s are 48 டிவைடட் பை 13 மைனஸ் 9 5s are 45 டிவைட் பை 13. 13 காமனாக இருக்கிறதுனால தான் ரெண்டு வேல்யூக்கும் காமனாக எடுத்து எழுதியிருக்கு. ஸோ இங்கே நமக்கு இந்த 13 வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா இந்த ஃப்ராக்ஷன் ஹோல் டிவைடட் பை இந்த ஃப்ராக்ஷன் வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இந்த 13 வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். அதாவது இது எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை 13 ஹோல் டிவைடட் பை 3 டிவைடட் பை 13 ஆக்சுவலி வரும். இந்த 3 டிவைட் பை 13 அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது 9 டிவைட் பை 13 இன்ட்டு 13 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 13 கேன்சல் ஆகிடும். 9 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்டெப்பை அவங்க போடாமல் டைரெக்டாக 9/3ன்னு கொண்டு வந்திருக்காங்க. 3 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 3 டேபிளில் 3 1 டைம், 9 வந்து 3 டைம். ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடச்சிருக்கு? 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு ப்ரூஃப் பண்ண சொன்ன வேல்யூவே நமக்கு 3 தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூக்கு நம்ம இந்த ஃபார்மேட்டை ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VMLiteracy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.